வணக்கம். இது எட்டனா எண்ணங்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உலகத்திலே மிகப்பெரிய பொய் ஒன்று இருக்குது. அது நாம் எல்லாரும் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறது. நல்லா இருக்கோம்னு சொல்கிறதுக்கு பதில் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது. அந்த தான் தான் இடிக்குது. யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு சின்ன வார்த்தை, இல்லை சொல்லாமல் விட்ட ஒரு மௌனம், ரிப்ளை பண்ணாத ஒரு மெசேஜ், அது ஏன் நம்மளை ராத்திரி ஃபுல்லாக தூங்க விடாமல் பண்ணுது? மற்றவங்க வேணால் கேட்கலாம், ஏன் இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறேன்ட்டு. ஆனால் அந்த சின்ன கல் நம்ம மனசுங்கிற ஆழ்கடலில் எவ்வளோ பெரிய அலைகளை உருவாக்குதுன்ட்டு நமக்கு மட்டும்தான் தெரியும். இது வெறும் சென்சிட்டிவிட்டி கிடையாது, இது ஒரு மெசேஜ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மனசு ஏன் இவ்வளோ பாரமாக இருக்குன்ற ரகசியத்தையும், அதை எப்படி லைட்டாக மாற்றுறதுன்ற வித்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஒரு பயணத்தில் இருக்கோம். ஆனால் நம்ம முதுகில் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பை இருக்கு. அதில் நேற்று கிடைச்ச ஒரு ஏமாற்றம், போன மாதம் ஒருத்தர் பண்ண கிண்டல், 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கொடுத்த வலி, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியாமல் அந்த பைக்குள்ளே நம்ம வச்சுருக்கோம். ஒவ்வொரு சின்ன கசப்பான அனுபவத்தையும் ஒரு கல் மாதிரி அந்த பைக்குள்ளே போட்டுக்கிட்டே வரோம். அந்த பை ஏற்கனவே அவ்வளவு கனமாக இருக்கும் பொழுது இன்னைக்கு யாராவது ஒரு சின்ன கல் போட்டால் கூட நம்ம முதுகுத்தண்டு வலிக்கத்தான் செய்யும். மற்றவங்க கண்ணுக்கு அது சின்ன கல்லாக தெரியலாம், ஆனால் அந்த பையை சுமந்துட்டு இருக்கிற நமக்கு தான் தெரியும் அதோட பாரம் என்னன்ட்டு. நிஜத்தில் வலி அந்த கல்லுனால இல்லை, நாம் இன்னும் இறக்கி வைக்காத அந்த பழைய பாரத்தில் தான் இருக்கு. இந்த பாரம் வெறும் மனசுக்குள்ள மட்டும் இல்லை, நம்ம மூளையோட ஒவ்வொரு அணுவிலையும் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஏன் நாம் இப்படி பண்ணுறோம் அப்படின்ற அந்த போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு அறிவியலும் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த எபிசோடில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு காரணம் ஒருத்தங்க என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம். இதுதான் அந்த ஆழமான எட்டனா கேள்வி. ஏன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம இவ்வளவு அதிகமாக ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த எபிசோடுக்கு விதையாக இருந்துச்சு. அது ஒரு சாதாரண கேள்வியாக தெரிஞ்சிச்சு, ஆனால் நாம் அதை பற்றி யோசிக்கும் பொழுதுதான் ஒரு உண்மை புரியுது. நம்ம சின்ன விஷயங்களுக்கு அதிக பாதிக்கப்படுறோம்னா அதுக்கு அர்த்தம் நம்ம பலவீனமானவங்க கிடையாது, நம்ம ரொம்ப நாளாக நிறைய பாரத்தை மனசுக்குள்ள அமைதியாக சுமந்துட்டு இருக்கோன்னு அர்த்தம். சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, நம்ம மூளை ஒரு அர்த்தம் கற்பிக்கும் இயந்திரமாக இருக்குது, அதாவது மீனிங் மிஷின் அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு விஷயமே தானாக வலியை தர்றதில்லை, அந்த சம்பவத்துக்கு நாம் கொடுக்குற அர்த்தம் தான் வலியை உருவாக்குது. உதாரணத்துக்கு ஒருத்தர் நமக்கு லேட்டாக ரிப்ளை பண்ணால் அது வெறும் தாமதம் கிடையாது, நம்ம மனசு அதுக்கு எனக்கு மதிப்பு இல்லை, இல்லைன்னா அவங்க என்னை மதிக்கலை அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் கொடுக்குது. ஒரு சின்ன மௌனத்துக்கு புறக்கணிப்புன்ற ஒரு லேபிளை ஒட்டிடுறோம். பிலாசபர்ஸ் இதை அப்பவே சொல்லியிருக்காங்க, நாம் ஒரு சம்பவத்தால் பாதிக்கப்படுறதில்ல, அந்த சம்பவத்துக்கு நாம் கொடுக்குற அர்த்தத்தால தான் பாதிக்கப்படுறோன்ட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னைக்காவது ஒரு சாதாரண விஷயத்துக்காக, ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் தேடின ஒரு ஆழமான அர்த்தத்துக்காக ஒரு நாள் முழுக்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை லைட்டாக கண் கலங்கி இருக்கீங்களா? அந்த சம்பவம் என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்களேன். உங்கள் வலியை பகிர்ந்துக்க இது ஒரு பாதுகாப்பான இடம், ஏன்னா நாம் எல்லாரும் இதே பாதையில் தான் போயிட்டுருக்கோம். சரி, இந்த சுமைகளை எப்படி இறக்கி வைக்கிறது? மனசுக்கு தேவையான ஒரு சின்ன மருந்தா ஒரு 3 வழிகளை பார்க்கலாமா? கவனிங்க, இது வெறும் டிப்ஸ் இல்லை, இது ஒரு புது விதமான வாழ்க்கை முறை. நான் ஏன் இப்படி சென்சிட்டிவாக இருக்கேன் அப்படின்ட்டு உங்களை நீங்களே திட்டாதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு சின்ன குழந்தைய தூக்குற மாதிரி உங்கள் மனசை தூக்கி வச்சு கேளுங்க, இந்த வலி உனக்கு என்ன சொல்ல வருதுன்ட்டு. திஸ் இஸ் கால்ட் as acknowledge the sensitivity. நாம் எப்போ ஒரு உணர்வை தப்புன்னு சொல்கிறோமோ அப்போ அது இன்னும் வேகமாக நம்ம கிட்ட வந்து ஒட்டிக்கும். அதுவே பரவாயில்ல, இதுவும் ஒரு உணர்வு தான் அப்படின்ட்டு நீங்கள் அனுமதிக்கும் பொழுது அந்த பாரம் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். 2வது வழி காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங். என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது கண்ணை மூடி மெதுவாக உங்களுக்கே சொல்லி பாருங்களேன், அந்த பழைய காயம் வேற, இன்னைக்கு நடந்த இந்த சம்பவம் வேற அப்படின்ட்டு. பழைய பாரத்தை இன்னைக்கு மேலே மேலே ஏற்றாதீங்க. பாஸ்ட் இஸ் நாட் ப்ரெசன்ட். இன்னைக்கு ஒருத்தர் உங்களை உதாசீனப்படுத்துறாங்கன்னா அது இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம், அவ்வளோதான். ஆனால் நம்ம மனசு அதை 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு நடந்த ஒரு பெரிய துரோகத்தோடு கொண்டு போய் முடிச்சு போடும். அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. நம்ம மனசு ஒரு நீண்ட சங்கிலி மாதிரி. இன்னைக்கு ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டால் கூட அது அந்த சங்கிலியோட மற்ற எல்லா பழைய ஜாயின்ட்ஸையும் சேர்த்து இழுக்க ஆரம்பிக்கும். ஒரு பழைய ஏமாற்றம், ஒரு பழைய தோல்வி அப்படின்ட்டு ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா அந்த சங்கிலி வழியாக வந்து நம்மளை கட்டி போட முயற்சிக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், அந்த சங்கிலியை அங்கேயே அறுத்துட்டு இன்னைக்கு நடந்த சம்பவத்தை மட்டும் தனியா ஒரு துளியா பாருங்க. அந்த சங்கிலி மொத்தத்தையே சுமந்தா அது பாரம், ஆனா அதுவே ஒரு சின்ன துளியா மட்டும் பார்த்தா அது சீக்கிரமா காஞ்சி போயிடும். இதுக்கு பேர் தான் காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது, ஒரு விஷயம் வலிக்குதா, அதுக்கு ஒரு 10 நிமிஷம் முழுமையா டைம் கொடுங்க. சரி மனசே, இந்த 10 நிமிஷம் நான் உங்க கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா அந்த 11வது நிமிஷம் உங்க வேலையை பார்க்க கிளம்பிடுங்க. இந்த மாதிரி எமோஷனல் பவுண்டரி செட் பண்ணும்பொழுது அது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். கவலைன்றது ஒரு விருந்தாளி மாதிரி வரலாம்
போகலாம். அது உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கிடக்கூடாது. உங்கள் நேரத்தை நீங்கள் திட்டமிடும் பொழுது உங்கள் எமோஷன்ஸ்க்கும் ஒரு பவுண்டரி செட் பண்ணுங்கள். அதாவது எமோஷனல் பவுண்டரிஸ். அது உங்கள் மன அமைதிக்கு மிகப்பெரிய வழியை கொடுக்கும். ஸோ புது வாழ்க்கை முறையோட வழிகளெல்லாம் பார்த்தோம். இதை அப்ளை பண்ணால் இந்த மாற்றங்கள்லாம் ஒரே நாள் நடந்துருமா அப்படின்னா இந்த மாற்றங்கள் ஒரே நாளில் நடந்துடாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த ஒரு நிமிஷம் விழிப்பாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு புது மனுஷங்களாக மாற ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த அமைதி தான் உங்கள் நிஜமான பலம். நம்ம மனசு விழிப்பாக இருக்குது, நம்ம இதயம் உயிர்ப்போடு இருக்குது, அதை சரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதை புரிஞ்சிக்கிட்டாலே போதும். அடுத்த தடவை யாராவது உங்களை பார்த்து ஏன் இவ்வளவு சென்சிட்டிவாக இருக்க அப்படின்னு கேட்டால் வருத்தப்படாதீங்க. ஏன்னா உங்கள் இதயம் இன்னும் அன்பை உணரக்கூடிய உயிர்ப்போடு இருக்குன்னு அர்த்தம். அதை புரிஞ்சிக்கிட்டாலே போதும். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு சின்ன நிம்மதி கிடைச்சிருந்தா அதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. இந்த வீடியோ யாருக்கு இப்போ தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஒரு சின்ன பகிர்வு ஒருத்தரோட பாரத்தை குறைக்கலாம். இதே மாதிரி ஆழமான தேடல்களில் நம்ம சேர்ந்து பயணிக்க எட்டனா எண்ணங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் நம்ம எந்த எட்டனா கேள்வியை பற்றி பேசலாம். உங்கள் மனசை ரொம்ப நாளாக குறைஞ்சிட்டு இருக்கிற அந்த கேள்வியை கமெண்ட்டில் கேளுங்க, சேர்ந்து தேடுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு 8 செகண்ட் அமைதி, உங்களுக்காக மட்டும். நாம் இது வரைக்கும் பேசின விஷயங்களை உங்கள் மனசுக்குள்ளே ஒரு முறை அசை போடுங்க. ஜஸ்ட் லெட் தீஸ் தாட்ஸ் பி தேர் ஃபார் அ மொமெண்ட். இது எட்டனா எண்ணங்கள். இது குரல்களின் எதிரொலி, நம் மனங்களின் எதிரொலி, நம் வாழ்வின் எதிரொலி. சிறு கேள்விகள், நீண்ட தேடல்கள். மீண்டும் சந்திப்போம்.